ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 15 நிமிஷம் போதும் இந்த ஸ்வீட் செய்ய. ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். கடலைப்பருப்பு மாவு 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் நான் அந்த கடலைப்பருப்பு மாவை கொட்டிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு மாவு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஜலிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் நெய் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றவங்க கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் கடலை மாவில் தான் செஞ்சேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். 5 பல்ல தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த தேங்காய் பத்தையில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோள்கள், அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோள்கள் எல்லாம் நீக்கிட்டு பொடிசாக நறுக்கி இதை நல்லா பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். துருவனை இந்த தேங்காய்களை திருப்பியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். பாருங்கள், இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி எடுத்த பால் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த தேங்காய் துருவல் இல்லை, வீட்டில் கோகோனட் பவுடர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கலரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, சர்க்கரை எல்லாம் போட்டு அந்த மிக்ஸில் இதை அப்படியே ஊற்றிடலாம். சர்க்கரை நான் 3/4 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் கீழே வச்சு தான் கிளறிட்டுருக்கேன். இதுக்கு பிறகு தான் நம்ம அடுப்பில் எடுக்க போகிறோம். நல்லா கிளறிட்ட பிறகு இந்த மாதிரி அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி டைப் வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இது கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிற மாதிரி ஸ்மெல் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கை விடாமல் கிளறிட்டே வரணும். ஓவரால் பாருங்கள், கெட்டி ஆகிட்டே வருது. இன்னும் நல்லா கிளறிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த சூடுலேயே பாருங்கள், அந்த கடலை மாவு நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. கடலை மாவுன்ற அந்த ஸ்மெல்லே இருக்கவே இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி கொடுத்து பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த பதத்து வரைக்கும் நீங்கள் அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருந்திருக்கணும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுறலாம். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் போல் கையில் நெய் தடவிட்டு அப்படியே இதை இப்படி பால்ஸ் டைப்பில் நான் பிடிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் பிடிச்சி லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சதுரம் டைப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரான எம்மியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு மேலே கொஞ்சம் போல் முந்திரிகளை அப்படியே வைக்க போகிறேன் ஒன்றுன்னா. நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்துலேயுமே இந்த முந்திரிகளை நான் மேலே சும்மா அலங்காரத்துக்காக வேண்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் நான் வச்சாச்சு பாருங்கள். இது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். ரொம்ப சூப்பரான ஸ்வீட் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.